வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து டாப் 5 பெஸ்ட் சூப்பர் ஹீரோ வெப்சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 5 இருக்கிறது டிசியோட பீஸ் மேக்கருக்கு வந்து நம்ம ஜான்சனா வந்து சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவரால் காமெடி பண்ண முடியும்னு சொல்லி இந்த சீரீஸில் ப்ரூவ் பண்ணார். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஜான்சனாவெலாம் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர்லாம் பார்த்துருப்போம். அதுவும் இல்லாமல் விஜிலாண்டின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்காகவே இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 8 எபிசோட் இருக்குது. இதில் காமெடி மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டோரி லைனும் சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்பர் 4 இருக்கிறது நம்ம மார்வலோட மூன் நைட்டு தான். மூன் நைட்டோட ரொம்ப சிறந்த விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஏதாவது மார்வல் ப்ராஜெக்ட் பார்க்குறோன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படமோ ஒரு சீரீஸோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் மூன் நைட்டுக்கு வந்து நீங்கள் மார்வலோட எந்த கண்டென்ட்டும் பார்க்க தேவையில்ல. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் வெப் சீரிஸ்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி இதில் வந்து பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நம்ம ஆஸ்கர் ஐசக்கோட ஆக்டிங் தான். 3 கேரக்டருக்கும் வேரியேஷன் கொடுத்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. ஆனால் என்ன சோகமான விஷயம்னா, அந்த கடைசியில் மட்டும் இந்த சிஜிஎஃப் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு மொக்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் மற்றபடி இந்த வெப் சீரிஸ் ஒரு வேறு லெவல் வெப் சீரிஸ்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். நம்பர் 3 பார்த்தோன்னா நம்ம டிசியோட பெங்குவின் தான். பெங்குவின் பற்றி என்ன சொல்கிறேன்னே தெரில. ஃபஸ்ட்டு அதோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பேட்மேன் படத்தில் வந்து பெங்குவினை வந்து ஒரு சைட் கேரக்டர் மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் பெங்குவினோட ஆர்க்கை வந்து இந்த வெப்சீரிஸில் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. பெங்குவின் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மேனுப்ளேட்டர்னு சொல்லி இந்த வெப்சீரிஸில் அழகாகவே காமிச்சிருக்காங்க. அவனோட ஜேர்னியை வந்து சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு பெங்குவின் மேலே வெறுப்பே வந்துடும். நம்பர் 2 இருக்கிறது டேர்டெவில் பார்ன் அகெயின். இந்த சீரீஸோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோன்னா சினிமோட்டோகிராஃபி தான். ரொம்ப சூப்பராகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப ப்ரூட்டலாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா மார்வல் வந்து அவங்க லிமிட்டை ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் கிங் பின் அதுக்கப்புறம் டேர்டெவில் கேரக்டரை வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி தான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோட பழைய 3 சீசன் பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் அதை பார்க்கலன்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் புரியாது. ஏன்னா இதில் வந்து பழைய ரெஃபரன்சஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஷோவோட ரைட்டிங் வந்து சூப்பராகவே இருக்குது. அது ஏன்னா லோக்கி சீரீஸோட ரைட்டர்ஸ் தான் இந்த ஷோ எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் என்ன பிரச்சனைனா, ஒரே ஒரு எபிசோட் மட்டும் தான் ஃபில்லர் எபிசோட் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபில்லர் எபிசோடு வந்து சூப்பராகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வேறு லெவல் சீரீஸ். இதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்பர் 1 இருக்கிறது லோக்கி தான். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ வெப் சீரிஸ் தான் லோக்கின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 12 எபிசோட்ஸில் வந்து ஒரு கேரக்டருக்கு ஆர்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வில்லன் அந்த ஒரு கேரக்டரை வந்து ஒரு மோஸ்ட் லெஜெண்டரி கேரக்டரை மாற்றி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மார்வலில் ஆர்டிஜே டோனி ஸ்டார்க்கு அப்புறம் லோக்கியை வந்து பயங்கரமான லெஜெண்டரி கேரக்டர்னு சொல்லலாம். இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கூட தான். இந்த ஷோவோட பெஸ்ட் பார்ட்டே வந்து என்னென்னா ஒரு ரைட்டிங் தான். ஒரு மல்டிவர்ஸ் சாகாவை வந்து ஒரே ஒரு வெப் சீரிஸில் சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டைம் லைன், சீக்ரெட் டைம் லைன்ஸ்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் இந்த வெப்சீரிஸோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, டாம் வில்சனோட ஆக்டிங் தான். தலைவன் வந்து லோக்கியாக வாழ்த்துருப்பாப்புல. சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருக்காப்புல. லாஸ்ட் எபிசோடில் வரும்போது ரொம்ப வந்து இமோஷ்னலாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ டூம் ஸ்டேயில் வந்து லோக்கியை வேறு காமிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது பயங்கரமாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூப்பர் நட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.